அனைவருக்கும் வணக்கம். நான் நீலகிரி மாவட்ட சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சத்யா பேசுறேன். இப்போ ரீசன்ட் டேஸ்ல நமக்கு வந்து ஆன்லைன் ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட் வந்து கொஞ்சம் அதிகமா வந்துட்டு இருக்கு. இதுல மக்கள் எப்படி ஏமாத்தப்படுறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராம்ல வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்ல லிங்க்ல போயிட்டு அதுல ஏமாந்துடுறாங்க. இப்போ எப்படி ஏமாத்தப்படுறாங்கன்னா, அந்த லிங்க்ல போயிட்டு டெலிகிராம் குரூப் வந்து ஒன்று ஜாயின் பண்ணிடுவாங்க. அந்த லிங்கை டச் பண்ணாலே வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுல போயிட்டு வந்துட்டு உங்களை வந்து ஆசையை தூண்டுவாங்க. நீங்க இவ்வளவு வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவங்க நம்பிக்கையை பெறுற மாதிரி வந்து உங்ககிட்ட பேசி உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. இப்போ 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க 2000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆசை வந்துடும். அதுக்காக அதிகப்படியான அமௌண்ட்டை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அவங்க உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. இப்ப 2000 ரூபாய் பண்ணிட்டு 4000 ரூபாய் வரீங்கன்னா வாங்குறீங்கன்னா அடுத்து 10,000 ரூபாய் பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்புறம் ஹியூஜ் அமௌண்ட் வந்து பண்ற மாதிரி உங்களை கைட் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க அதிகமா பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை வர்றப்போ நீங்க கேட்பீங்க, வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கிறப்போ வந்து இதை வித்ட்ராவல் பண்ண முடியாது. இந்த வித்ட்ராவல் பண்ணணும்னா இதுக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் 1 லட்சமோ 2 லட்சமோ ஒரு 50,000மோ வந்து நீங்க அவங்க கொடுக்குற அக்கௌண்ட்ல ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர்ல பே பண்ணா மட்டும்தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லுவாங்க. நீங்க வேற வழி இல்லாம நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ நம்ம மணி நமக்கு கிடைக்கணும், நம்ம அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற அமௌண்ட்டை வந்து நீங்க வந்து பே பண்ணிடுவீங்க, அக்கௌண்ட்டை பே பண்ணிடுவீங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க, அவங்க அந்த ஸ்கேமர்ஸ் வந்து உங்களை ஏமாத்தி எவ்வளவு அமௌண்ட் எடுக்கணும்னு எதிர்பார்த்து அதுல உங்களை நம்ப வச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வெப்சைட்டையோ அந்த லிங்கையோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க என்னதான் அவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் அவங்களுக்கு வந்து வராது, இங்க இருந்து வராது. மக்கள் இதுல என்ன பண்ணணும்னா, இப்படி கேட்கறாங்க செய்யறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, இல்ல வேற ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல இந்த மாதிரிலாம் வருதுன்னா தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து அதுல போய் ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணலான்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து தவிர்க்கணும். ஸோ வந்து நீங்க கேட்குற டேட்டா, உங்களோட பர்சனல் டீட்டெயிலு, பேன் கார்டு, ஆதார் கார்டு இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து ஷேர் பண்றத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஸோ சப்போஸ் அதுல விக்டிம் ஆயிட்டீங்க அப்படின்ற பட்சத்துல யாரும் வந்து பயந்துக்க வேணாம். நம்ம ஹெல்ப்லைன், சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் 1930 கால் பண்ணி உங்க கம்ப்ளைண்ட்டை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.